கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும். கோயிலில் வந்து பாட்டி வந்து நிற்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ அன்றைக்கி செஞ்சதை என்னால் மறக்கவே முடியாது. 30 வருஷமாக வந்து என் பையனை வந்து பிரிஞ்சிட்டேன். அதுக்கு மேலேயாம்மா நீ செய்ய போகிற அப்படின்னு சொல்லும்போது வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கொஞ்சமாவது நியாயம் இருக்குது. ஆனால் பாட்டி வந்து கெஞ்சுறாங்க. ஒரு பெரிய மனுஷி கெஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கூட வந்து கருணை காட்ட மாட்டேங்கிறாளே இந்த சாமுண்டீஸ்வரிங்கிற மாதிரி கார்த்தி வந்து பாட்டிக்கு சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க முன்னாடியே நிற்கிறத பார்த்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல கார்த்தி அவசரப்பட்டுறாத, நம்ம சாமுண்டீஸ்வரியோட அசிஸ்டண்ட்டாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நீ அந்த பக்கம் அவங்க மனசை, மாமாவோட மனசை எல்லாத்தையும் மாற்ற முடியும், பல்ல கிடச்சிக்கிட்டுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சுமா என் புள்ளைய வந்து பார்க்கணும். இனிமேட்டாவது 30 வருஷம் கழித்து நாங்கள் புள்ளைய பார்க்கலான் இருக்கோம். இனிமேட்டு அவங்க கூட மட்டும்தான் நாங்கள் இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பாட்டி வந்து கேட்கும்போது, என்றைக்குமே வந்து நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். இத்தனை நாளாக வந்து நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேனே, அப்போல்லாம் உன் காதில் வந்து விழுவே இல்லையா? எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் அப்படி தானே சொன்னாங்க. உன் புருஷனும் நீயும் வந்து கேட்கவே இல்லைல்ல. அதனால் எப்போதும் நீங்கள் தனியாக இருந்தே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே கார்த்திக்கு செமையாக வந்து கோவம் வந்துருச்சு. சாமுண்டீஸ்வரியை வந்து கன்னத்திலேயே பலாருன்னு அடிக்கணும் போல் அந்த இடத்துல தோணுது. இருப்பினும் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி. இனிமேட்டு உன்கிட்டலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஒன்றால் சாதாரண உன் புள்ளியை பார்க்கவே முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறியே. நான் எங்கள் அம்மாவை ஃபோட்டோவில் மட்டும்தானே பார்க்க முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. அது எல்லாம் வந்து உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு வந்தால் பிரச்சனை, எனக்கு வந்தால் என்ன, நான் உன்னை மன்னிக்கணுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஏய் வண்டி அடியா போகலாம். இனிமேட்டு இந்த கோயிலுக்கே வரல. என் ஏரியா பக்கம் வீட்டு பக்கம் வந்து உன் பையனை பார்க்கணுன்னு நினச்ச, அதுக்கப்புறம் உன் பையன் தனியாலாம் நின்றுவாப்புல. அவரை நான் கிட்டக்க கூட சேர்த்துக்க மாட்டேன். உன் பையனுக்கு குடும்பம் வேணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சோகமாக வந்து சாமுண்டீஸ்வரி போகிறாங்க. பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எல்லாத்தையும் வந்து நான் மாற்றி காட்டுறேன். கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கா. நானும் ஐயோ பாவன்னு பார்த்தா கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பெருசாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நான் உன்னோட பேரன்னு சொல்லிடட்டா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்டோன்னா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதப்பா. நம்ம குடும்பம் வந்து கடைசியில் ஒத்துமையாக சேரணும், அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க நிறையா பேசிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார் ஓட்டிக்கிட்டே வரப்ப அவங்களுக்கு பாட்டி பட்ட அவமரியாதை தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. நீ கடைசி நேரத்தில் எப்படி வந்து இருக்க போகிற தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து கார் வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே இறங்குறாங்க. எதுக்குக்கா இவன் இங்கே நிப்பாட்டுறான்? இவனுக்கு நீ ஓவராக தான் இடம் கொடுத்துட்ட தெரியலையே. சரி என்ன ஏதுன்னு கேட்போம், நமக்காக கூட அவன் யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. எதுக்காக இங்கே நிப்பாட்டினேன், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க ஒரு வயசானவங்க பெரியவங்க கொஞ்சம் கெஞ்சுறாங்கங்கிறப்ப நீங்கள் ஏங்க கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் அவங்கள பிடிச்சி கண்ணாபின்னான்னு திட்டுறீங்க? அவங்க பண்ணது தப்பு தான். ஓகே தப்பாகவே இருக்கட்டும். அதான் 30 வருஷம் வந்து பையனையும் அம்மாவையும் பிரித்து வச்சுட்டீங்களே, இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்டோன்னே, எனக்கு ஒன்றும் புரியல. நான் உனக்கு ரொம்பவே இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா. அது மாதிரி தான் இருக்கு போல இருக்கு. கார்த்தி என்ன பேச்சு? நான் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. நான் ஒன்றும் விருப்பப்பட்டு உங்ககிட்ட வேலைக்கு சேரல. நீங்கள் தான் உங்கள் கூட நான் இருந்தால் பக்கபலமாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இது எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையாக இருந்தேன். என்னது பொறுமையாக இருந்தியா? சரிங்க உங்கள் கிட்ட எல்லாமே வந்து நல்லவங்க தான். நீங்கள் எடுத்த முடிவு எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவங்க பாவம்னு நினைக்க மாட்டிங்களா? அவங்கள என்னங்க ஒரு சாதாரண ஒருத்தவங்களுக்கு கூட இவ்வளோ கெஞ்சினா ஐயோ பாவம்னு தோணும். உங்களுக்கு தோணவே தோணாதா? வலி அதிகம் கார்த்தி இந்த பக்கம். இதெல்லாம் யார்? எனக்கும் என் அத்தைக்கும் உள்ள சாரி யாருக்கோ உள்ளவங்களுக்கும் நீ சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன உன்னை பஞ்சாயத்து பண்ண நான் கூப்பிட்டேனா இல்லை அந்த பாட்டி கூப்பிட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் யார் தெரியுமா, நான் யாரோட இடத்துலேருந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து எல்லாத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் ராஜாவோட பேரன். அது மட்டும் இல்லாமல் அபிராமியோட நான் தான் புள்ள, பாட்டியோட வாரிசு. எனக்கு கேட்க எல்லா இடத்துலையும் உரிமை இருக்குது. அம்மாவையும் பையனையும் சேர்த்து வைக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் புருஷனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோயிலில் வந்து நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி சொன்னேன்.
மரியாதையாக இங்கேருந்து ஓடிடுறா, இனிமேட்டு நான் யாரையுமே வந்து கிட்டக்க சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு போல தெரியுது. நம்ம இப்படி சொன்னால் கண்டிப்பாக அவங்கள நம்மள எல்லாரையும் வந்து அடித்து துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இத்தனை நாளாக நம்ம பொறுமையாக இருந்ததுக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுமே. நீ யாருடா சொல்லாமல் என்னமோ உனக்குள்ளேயே யோசிச்சுட்டே இருக்க. சாதாரண ஒரு ஆளுங்க, உங்களுக்கு சைடாக இருக்கலாம், இல்லை அந்த பாட்டி சைடாக இருக்கலான்லாம் யோசிக்காதீங்க. நான் ஒரு நடுநிலையாளன். என்ன சரி என்ன தப்புன்னு பார்க்குறது தான் என் வேலை. அதை என்கிட்ட சொல்லாத, இன்னொரு வாட்டி இப்படி பேசாத, அவங்க மேலே தான் தப்பு. இப்படி சாதாரணமாக ஒரு வார்த்தை பேசுனதுக்கே இப்படி பேசுகிறியே, அந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கெஞ்சினாங்களே, எதுவும் கேட்டாங்களா? அந்த ராஜாங்கிற ஒருத்தர் வந்து அமைதியாக தானே நின்னாரு. அப்படி இருக்கும்போது இவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் விசாரிக்கலாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா எங்கள் அம்மா இப்போ எங்கள் கூட இருந்திருப்பாங்களே. ஏன் அதெல்லாம் சொல்ல முடியலையா, இல்லை சொல்ல வரலையா? ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிக்க மாட்டிங்களா? மன்னிப்பே கிடையாது. எனக்கு எங்கள் அம்மா திருப்பி இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் மன்னிப்பேன். உங்களால் முடியுமா, இல்லை யாரால் முடியும் சொல்லுன்னொன்னே கார்த்தி எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. இவ்வளோ தத்துவம் பேசுகிறத விட்டுட்டு வண்டி ஏற்றா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து மாதம் வந்து காரில் ஏறி உட்காடுறாங்க. கார்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு பிடிக்கணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வர மாதிரி காட்டி எபிசோட அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.